உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தம் அறப்புந்தியுள் வைப்பாம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட்பெருங்கருணையினாலும் அருபான் மும்மை நாயன்மார்களது குருவருளினாலும் செம்புச்சோதிநாதர் என்கிற திருப்பெயரிலே இணைந்து மெய்கண்ட சாஸ்திரங்களில் சில நூல்களை சிந்திப்பதற்கு இறையருள் நமக்கு அருள் செய்திருக்கிறது. அதற்கு அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கின்றேன். அன்பர்களே, மெய்கண்ட நூல்களிலே மெய்கண்ட தேவநாயனாருடைய மாணவரான மணவாச கடத்தார்கள் செய்த உண்மை விளக்கம் என்ற நூலை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே ஆறாறு தத்துவம் ஏது என்ற திருப்பாடலுக்குள்ள பொருளை சிந்தித்தோம். ஆறாறு தத்துவங்கள், ஆன்ம தத்துவங்கள் 24, வித்தியா தத்துவங்கள் 7, சிவ தத்துவங்கள் 5 ஆக 36 தத்துவங்கள். இவை ஆறாறு தத்துவம் என்ற முறையில நமக்கு அருளி செய்யப்பெற்றவை. ஆறாறு தத்துவங்களில ஆன்ம தத்துவம் 24 சொல்லப்படுவது பூதம் 5, அதனுடைய தன்மாத்திரைகள் 5, அறிகருவிகள் 5, தொழிற்கருவிகள் 5, அந்தக்கரணம் 4 ஆக 24 என்று கூறப்பெறுவன. இதைத் தொடர்ந்து வித்தியா தத்துவங்கள் எவை எவை என்பதை நாம் சிந்தித்தோம். அந்த வித்தியா தத்துவங்கள் ஆனவைகள் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. அறியாமையில இருக்கிற உயிர் அறிவு விளக்கம் பெறும் பொருட்டு இறைவன் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்று சொல்லக்கூடிய 5 பொருள்களை நமக்கு கூட்டுவிக்கின்றான். அப்படி 5 சேர்ந்த 5 சட்டை என்று சொல்லப்படும். அந்த 5 சேர்ந்த நிலையில அதற்கு புருட தத்துவம் என்று பெயர். அதன் பிறகு மாயை. இந்த 5க்கும் பஞ்ச கஞ்சுகம் என்று சொல்லுவார்கள்.
இந்த வித்தியா தத்துவங்கள் 7ம் நாம் கொஞ்சம் நினைவில் கொள்ள வேண்டிய பகுதி. நன்றாக நினைவிலே அதை வைத்துக் கொள்ள வேண்டும். காலம், நியதி, கருதும் கலை, வித்தை, ஏல அராகம், புருடன், மாயை, மால் அறை 7 சொன்னோம் அடைவாக. இவற்றின் உண்மைகளை அடுத்த பாடல்ல காட்டினார். கால தத்துவம் என்ன செய்யும்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த இறந்த காலத்தினுடைய எல்லை எவை எவை என்ன ஞாபகம் இருக்கிறது? நிகழ்காலத்தின் பயன், எதிர்காலத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மையாகிய புதுமை ஆகியவற்றை காட்டுவது கால தத்துவம். அடுத்து நியதி தத்துவம், யார் யார் என்னென்ன வினைப்பயன்களை செய்திருக்கிறார்களோ அந்த வினைப்பயன் அவரையே சேருமாறு நிலைநிறுத்துதல். இனி கலை என்கிற ஒரு தத்துவம், அது அறியாமையிலே ஆணவ மலத்திலே மறைப்புண்டு கிடக்கிற ஆன்மாவுக்கு எந்த விதமான செயலும் இல்லாமல் கிடக்கும். அந்த செயல் ஆற்றலை கொஞ்சம் எழுப்பி விடுதல் கலை தத்துவம். கலித்தலால் கலை என்று பெயர். அடுத்து வித்தியா தத்துவம், அது ஆன்மாவுக்கு விரைவாக அறிவை எழுப்புவது. அராக தத்துவம், கிடைத்ததை காட்டிலும் கிடைக்காதவைகளின் மேலே விருப்பத்தை உண்டாக்குதல். இந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த 5 தத்துவங்களோடு ஆன்மா கூடி ஐம்புலன்கள் நுகருகிற பொழுது அதற்கு புருடன் என்று பெயர். அடுத்த ஒரு தத்துவம் மாயை. நிலையில்லாத பொருள்களை நிலையுடையது என்று எண்ணி மயக்கத்தை செய்வதற்கு இருக்கிற ஒரு தத்துவம் மாயை. இப்படி இதுவரை 19 பாடல்கள் நாம் பார்த்தோம். ஆக நமக்கு கால தத்துவம் எந்த வகையிலே அமைய பெற்றிருக்கிறது என்பதை உரையாசிரியர் அது கணம் என்றும் துடி என்றும் நாழிகை என்றும் சொல்லப்பெறுவன. அதுதான் உயிர்களுக்கு வினை நுகர்ச்சியை வரையறை செய்வது. இப்ப நாம் 60 நிமிடம் வகுப்பு என்று அமைக்கின்றோம். அது காலதத்துவம் இல்லைன்னா அது இயலாது. ஆக வினைப்பயனில் இதுவரை நாம் எவ்வளவு அனுபவித்து கழித்திருக்கிறோம், இன்னும் அனுபவித்து கழிக்க வேண்டியவைகள் எவை உள்ளன, இனிமேல் புதிதாக வரக்கூடிய வினை ஆகியவைகளை வரையறை செய்வதற்கு காரணமாக இருப்பது கால தத்துவம். இந்த கால தத்துவத்தினுடைய வேலை. அடுத்து நியதி தத்துவம், ஆன்மாக்கள் செய்த வினையின் பயன்களை அந்தந்த ஆன்மாக்களே அனுபவிக்க வேண்டும். சைவத்தில ஒருவர் செய்த வினை இன்னொருவருக்கு போகாது. அந்த வினையை நாமே அனுபவித்து கழிக்க வேண்டும். அப்படி அது நமக்கே கொடுப்பது, மன்னனுடைய ஆணையை போல நமக்கு கொடுப்பது என்ன தத்துவம்? நியதி தத்துவம். கலை தத்துவம் என்பது ஆணவ மலத்தால் அறிவு, செயல் இவையெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கும் ஆன்மாவிற்கு. அப்படி மறைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆன்மா விளக்கம் இல்லாமல் கிடக்கும். அப்பொழுது அந்த கலை தத்துவம் தான் ஆன்மாவினுடைய கிரியாசக்தியை
வினைப்பயனை அனுபவிப்பதற்கு வேண்டிய அளவாக சிறிது விளக்கி செயல்பட வைப்பது என்று நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. அதில இந்த கலா தத்துவம் என்பது கலித்தல், அது நீக்குதலும் செலுத்துதலும் ஆக மலத்தை நீக்குதலால் அதற்கு கலை என்று பெயராயிற்று என்று சிவஞான முனிவர் உரை எழுதுவதாக உரையாசிரியர் நமக்கு காட்டியிருக்கிறார். கொஞ்சம் அதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். கலை, கலித்தல், நீக்குதல், செலுத்துதல், இந்த ரெண்டும் உயிருக்கு நடைபெறுவதற்காக இந்த கலை தத்துவத்தை கடவுளே நமக்கு கூட்டி வைக்கின்றார். அடுத்து வித்தை, அது ஞான சக்தியை விளக்குவது. கலை தத்துவம் கிரியாசக்தியை நமக்கு விளக்கச் செய்வது. வித்தை ஞான சக்தியை விளக்குவது. அராக தத்துவம் விருப்பம், புத்தி ஆகிய குணங்களில் ஆசை உண்டாக்குவதற்கு உதவியாக இருப்பது. இப்பொழுது உயிருக்கு இந்த ஐந்தும் சேர்ந்தால் புருடன் என்று பெயர். இது ஆன்மாவை விட்டு எப்பொழுதும் நீங்காது. எதுவரைக்கும் இருக்கும் என்றால் முத்தி அடையும் காலம் வரை காலம் நியதி கலை வித்தை அராகம் உண்டு என்பதை சைவ சித்தாந்தம் நமக்கு உறுதிப்பட காட்டுகிறது. இவை ஆன்மாவிற்கு சட்டை போல சொல்லுவார்கள். அதனால் வடமொழியில கஞ்சுகம் என்பது உடம்பு என்று பொருள். அதை பஞ்ச கஞ்சுக சரீரம் என்று சொல்லுவார்கள். இந்த ஐந்தும் சேர்ந்துதான் செயல்படுவதற்கு, இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்கு உயிரை தகுதியாக்குதல். இது வித்யா தத்துவங்களின் செயல்பாடு. இது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இது அஞ்சும் சேர்ந்தா புருட தத்துவம். இது கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் புருட தத்துவத்திற்கு ஐயம் வருகிறதோ அப்பொழுது 18வது பக்கம் உண்மை விளக்கத்திலே இருக்கக்கூடிய 18, 19வது பக்கம் உள்ள செய்திகளை மீண்டும் நாம் நினைவிலே வைத்துக் கொள்ளலாம். இனி அடுத்ததா 6 தத்துவங்களிலே கடைசியாக சொல்லக்கூடிய தத்துவம் சிவ சுத்த தத்துவம். அது சுத்த தத்துவம் என்றும் சிவ தத்துவம் என்றும் சொல்லப்பெறும். 20வது பாடல் பாருங்க. வித்தியா தத்துவங்கள் 7ம் விளம்பினோம், சுத்தமாம் தத்துவங்கள் சொல்லக்கே நித்தமாம் சுத்தவித்தை ஈஸ்வரம் பின் சொல்லும் சதாசிவம் நல் சக்தி சிவம் காண் அவைகள் தாம். ஆக வித்யா தத்துவங்கள் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை ஆகியவற்றை விளம்பினோம். விளம்புதல்னா மீண்டும் மீண்டும் சொல்லுதல், விளக்கமாக சொல்லுதல், நாம் புரியும்படி சொல்லுதல். இனி சுத்தமாம் தத்துவங்கள் சொல்லக்கள். இந்த தத்துவத்திற்கு சுத்த தத்துவங்கள் என்று பெயர். அது ஏன் சுத்த தத்துவம் என்பது பின்னால படிக்க இருக்கிறோம். சுத்தமாயையிலே இருந்து தோன்றுவதால் சுத்த தத்துவம். இதுல மலக்கலப்பு என்பது சிறிதும் கிடையாது. தூய்மை உடையதாக இருக்கின்ற தத்துவங்கள். இது இறைவன் கொள்ளுகிற
வடிவங்கள். அதனால் இதற்கு சுத்த தத்துவம் என்று பெயர். அது சுத்த வித்தை, ஈஸ்வரம், சதாசிவம், சக்தி, சிவம்னர். நித்தமாம் சுத்த வித்தை, நித்தம்ன நிலையானது என்று பொருள். ஆக நிலையாக உள்ள சுத்த வித்தையும் ஈஸ்வரம், அது ஈஸ்வர தத்துவமும், அதை தொடர்ந்து பின் சொல்லும் சதாசிவம். பின் சொல்லும் என்பது இதற்கு மேலாக சொல்லக்கூடிய சதாசிவம். நல் சக்தி, நல் சிவம் காண். சிவத்துக்கு சக்திக்கு ஒரு அடையாளம் போட்டாங்க பாருங்க. நல் சக்தி, நல் சிவம். பொதுவா நமக்கு மகிழ்ச்சியை தருகிற எந்த செயலாக இருந்தாலும் நன்மைன்னு சொல்லுவார்கள். வடமொழியில அது ஏதோ ஐதீகம்னு சொல்லுவாங்க. நமக்கு நன்மை, திருமுறைகள்ல ஆங்காங்க நன்மைகிற சொல் ரொம்ப பயன்படுத்தப்படும். ராமேஸ்வரம் என்ற ஒரு திருத்தலம் இருக்கிறது. அந்த ராமேஸ்வர திருத்தலத்தை கட்டியவர் ராமபிரான். அங்கே அப்பர் சுவாமிகள் போகிறார்கள். அந்த திருத்தலத்திலே அழகா ஒரு தேவாரம் பாடுகிறார். அதுல சொல்லுகிறார், கோடி மாதவங்கள் செய்து குறுகினார் தம்மை எல்லாம் வீடவே சக்கரத்தால் வீழ்த்தே பின் அன்பு கொண்டு தேடி மால் செய்த கோவில் திரு ராமேஸ்வரத்தை நாடிவாள் நெஞ்சமே. திரு ராமேஸ்வரத்தை நாடிவாள் நெஞ்சமே நன்னெறி ஆகுமென்றே என்று முடிப்பார். நன்னெறிதான் நன்மையான நெறி. அந்த நன்மையை கொடுப்பவர் இறைவன். நன்மையை தவிர வேற அவனிடத்துல கிடையவே கிடையாது. அதனால ஞானசம்பந்த பெருமான் திருச்சிராப்பள்ளி திருப்பதிகத்தில நன்றுடையானை தீயதிலானை என்று போற்றுவார். அதுபோல இங்க நல் சிவம், நல் சக்தி. அல்ல முதல்ல சொல்லப்பட்டது நல் சிவம், பிறகு சக்தி. சக்தி தான் சிவத்தை காட்டும். அதனால் நல் சிவம், நல் சக்தி என்று இந்த திருப்பாடலிலே அருமையா காட்டியிருக்கிறார்கள். ஆக உயிர்களுக்கு இயல்பாகவே அறிவு, இச்சை, செயல் ஆகியவைகள் உயிர்களுக்கு இருக்கின்றன. அம்மா அழகா காமித்திருக்கிறார்கள். சுத்த வித்தை 1, ஈஸ்வரம் 2, சதாசிவம் 3, சக்தி 4, சிவம் 5. சுத்த தத்துவங்கள்னு பேர். நம்முடைய உயிருக்கு இச்சை என்றால் விருப்பம்னு பேர், செயல் கிரியைன்னு பேர், அறிவு ஞானம்னு பேர். இந்த 3ஐயும் ஆணவ மலம் நமக்கு தடைபடுத்தி கொண்டிருக்கிறது. அந்த தடைபடுத்தி கொண்டிருக்கிற ஆணவ மலத்தை நீக்கி அந்த உயிர் திருவருள் துணையை கொண்டு நன்மையிலே இருக்கச் செய்வதற்கு நிலைக்களமாக இருப்பது சுத்தமாயை. சுத்தமாயை என்பது உயிர்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பான அறிவு, இச்சை, செயல் ஆகியவற்றை மறைத்து நன்மை பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற ஆணவ மலத்தை நீக்கி திருவருள் துணை செய்ய நிலைக்களமாக இருப்பது சுத்தமாயை. அந்த முறையில திருவருள் துணை செய்ய நிற்கும் நிலையில் அதுவும் அறிவு, இச்சை, செயல் என்று மூவகையாக இருந்து தொழில்படுத்தும். அதுல இச்சை என்பது மாறாது, ஒரே மாதிரி இருக்கும்.
அறிவும் செயலும் தனித்தும் இருக்கும், ஒன்று கூடியும் ஒன்று குறைந்தும் இருக்கும். இத்தகைய வேறுபாட்டிற்கு ஏற்ப சுத்த மாயையில் நிகழும் நிலைகள் 5 வகை. அவைதான் சுத்த தத்துவம். கொஞ்சம் மீண்டும் நினைந்து பார்ப்போம். சுத்த தத்துவம் என்பது உயிர்களுக்கு என்ன செய்கின்றன? இப்ப வித்தியா தத்துவங்கள் என்ன செய்கின்றன பார்த்தோம். சுத்த தத்துவங்கள் என்ன செய்வது என்றால், உயிர்களுக்கு இயல்பாகவே அறிவு, இச்சை, செயல் ஆகியவைகள் இயல்பாகவே உள்ளன. ஆன்மா என்றுண்டோ அன்றே அறிவுண்டு, இச்சை உண்டு, செயல் உண்டு. ஆனா இந்த மூன்றும் ஆணவ மலத்தின் காரணத்தால் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் வேலை செய்கிறது இல்லை, மறைத்துவிடும். அப்படி மறைக்கக்கூடிய அந்த ஆணவ மலத்தை நீக்கி திருவருள் உயிருக்கு துணை செய்ய நிலைக்களமாக இருப்பது சுத்தமாயை. சுத்தமாயை என்ன செய்யும்? திருவருள் துணை செய்ய நிலைக்களமாக இருப்பது சுத்தமாயை. அந்த முறையில திருவருள் துணை செய்ய நிற்கும் நிலையில் அந்த திருவருளும் அறிவு, இச்சை, செயல் என்ற 3 வகையாக இருந்து தொழில்படுத்தும். எதுக்கு? உயிருக்கு. அப்பொழுது இச்சை என்பது ஒரே மாதிரி இருக்கும். அறிவும் செயலும் தனியாக வரும், ஒன்று மிகுதி ஒன்று குறைத்தும் வரும். இப்படி வரக்கூடிய வேறுபாடு சுத்த மாயையிலே நிகழ்வது. அதனால் அதற்கு சுத்த தத்துவம் என்றும் சிவதத்துவம் என்றும் சைவ சித்தாந்தத்திலே சொல்லுவார்கள். இது நம்முடைய உயிர் அறிவை தூண்டி செலுத்துவது. யாராவது ஞாபகம் பாதியில போறோம், யாராவது ஒருத்தர் நினைவூட்டி வருகிற இடர்களை நீக்குகிறார் என்றால் தூண்டுதல்னு பேர். அதாவது வடமொழியில பிரேரித்தல்னு பேர். பிரேரகம் தூண்டி செலுத்துதல். அதனால் இதற்கு பிரேரகாண்டமே என்று பெயர். வித்தியா தத்துவத்தை பார்க்கிற பொழுது அவையெல்லாம் போகம் செய்வதற்கு துணையாக இருப்பதால், போகம் நுகர்வதற்கு தகுதியாக்குவதால் போக சைத்திரு என்று பெயர். இதற்கு அசுத தத்துவம் என்றும் சொல்லுவார்கள். இதற்கே வித்தியா தத்துவங்கள் தோன்றுவதற்கு இடைக்கலமாக இருப்பதற்கு என்ன பெயர் என்றால் அது அசுத்தமாயை என்று பெயர். ஆக அசுத்தமாயை என்பது வித்தியா தத்துவங்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பது. சுத்தமாயை என்பது சுத்த தத்துவங்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பது. உயிர்கள்